Hello friends, welcome to TRB Physics channel. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா UGTRB கேஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வரிசையாக வந்து பார்த்துட்டே இருந்தோம். அதாவது என்னென்ன டெய்லி வந்து அந்த கோர்ட் கேஸ் நடந்தது அதோட அப்டேட் வந்து வீடியோவில் வந்து நான் டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துட்ருந்தேன். ஸோ நேற்று கூட நான் கொடுத்துருந்தேன். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிஸ்போஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். UGTRB எக்ஸாம் கேஸு, அதாவது மதுரையில் போட்டிருந்த தடை கேஸு. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டு வேலை பணியாணை வந்து சீக்கிரமே கொடுத்துருவாங்க. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கான பணியாணை வந்து நம்மளுக்கு கை கிடச்சிரும். CV கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ மற்ற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஸில் வந்து 50 கேசஸ் வந்தது. ஸோ எல்லா கேஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சென்னை கேஸை வந்து நான் ரெஃபர் பண்ணி தான் இந்த மதுரை கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து பணி வழங்குறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்தாச்சு. ஸோ நான் முன்ன சொன்னது மாதிரி தான் மதுரை கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து டிஸ்போஸ் ஆயிரும். ஏன்னா சென்னை கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதை ரெஃபர் பண்ணி தான் அடுத்த தீர்ப்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து உறுதியாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கண்டிப்பாக நம்மளுக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்ன வேணாலும் வரலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ CV கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நம்ம வந்து சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக போகிறோம், ஜாப்க்கு போக போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ நான் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன். ஸோ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. ஆனால் வந்து சொல்ல வந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது இன்றைக்கி வந்து நடந்த கேஸில் வந்து அந்த தடை ஸ்டே போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டே வந்து உடைச்சிட்டாங்க, அதாவது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா அடுத்து வந்து நீங்கள் அடுத்தடுத்து ப்ராசஸ் என்னவோ அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம TRBக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இனி வந்து அடுத்த நமக்கு ப்ராசஸ் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறப்ப TRB தான் அதுக்கான அடுத்த செயல்பாடை வந்து TRB வந்து கொண்டு வரும். ஸோ இது வந்து சீக்கிரமே நம்ம வந்து TRB வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து அதுக்கான அப்டேட் தெரியணும்னா வெப்சைட் பார்த்துட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து உடனே தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நான் வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ CV கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ நாள் வந்து மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. ஸோ இனிமேல் வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சீக்கிரமே வந்து ஆர்டர் காப்பி வந்து நம்ம கையில் வந்துடும். ஸோ யாருமே வந்து கலங்காமல் இருங்க. ஸோ எல்லா கேஸும் வந்து தடை பண்ணிட்டாங்க. அது மாதிரி TRBயில் வந்து அந்த OMR காப்பி கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த இதுவும் வந்து இனி வர்ற எக்ஸாமுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா TNPSCலேயே வந்து பார்த்திங்கன்னா OMR வேணும் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த இதில் வந்து இந்த கேஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்கிற எல்லா எக்ஸாம்லையும் OMR வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அந்த இதை ரெஃபர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த OMR காப்பி வந்து அதுவும் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா TRB எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்களுக்குமே வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறையா வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி இப்போ கூட நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். 4000 5000 வரைக்குமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம, அதாவது BT ஸ்கூல் டீச்சர்ஸ் போஸ்டிங்க்கே நம்மளுக்கு வந்து அவ்வளோ வேகன்சி இருக்குது. இதுலேருந்து BRT வேறு. ஸோ நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டால் செகண்ட் CV லிஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து கூப்பிடலாம். அதுவும் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இதை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க நினச்சேன். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா எல்லாத்துக்கும். இந்த 1 மாத காலம் வந்து இந்த 1.5 மாத காலம் வந்து இப்படியே போயிட்டு இருந்தது. ஜூனில் வேலை வந்துடும், ஜூலையில் வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு பயத்தோடு இந்த கடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே கடந்து போயிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு நம்ம அடுத்த மூவுக்காக காத்துட்ருப்போம். யாருமே கவலைப்படாதீங்க. இனிமேல் சேரப்பாக சந்தோஷமாக இருங்க. நம்ம பட்ட கஷ்டத்துக்கான பலனை வந்து நம்ம அடைய போதும். ஸோ அதனால் யாருமே வந்து கலங்காமல் இருங்க. ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் எடுத்துட்டாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து கஷ்டப்பட்டோன்னா அதோட பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 வருஷ காலம் வந்து இந்த வெயிட் பண்ணியிருக்கோம், எப்படா வந்து இந்த வேலைக்கு போவோம், டீச்சர் ஆகும் அப்படின்னு
ஸோ வீட்லேயும் சரி நம்ம சொந்தக்காரங்கள்கிட்டையும் சரி பல அவமானங்கள் வந்து சந்திச்சிட்ருப்பாங்க. தனக்குள்ளே வந்து ஒரு மன உளைச்சலில் இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அடுத்த ஸ்டெப்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியிலேருந்து ஒரு நல்ல அப்டேட்டோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து சிவி லிஸ்ட்டு அதாவது வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துட்டு இந்த நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்கிறப்போ இந்த நியூஸ் அவங்களுக்கு கிடைச்சா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும், அடுத்து டீச்சர்ஸ் ஆக போகிற எல்லா சிவி கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.